பாகிஸ்தானில் விதிமுறைகளை மீறி வீட்டில் வளர்க்கப்பட்ட 18 சிங்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மறுபுறம் பல வீடுகளில் சட்டவிரோதமாக சிங்கங்கள் மற்றும் புலிகள் வளர்க்கப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. காட்டுக்கு ராஜாவான சிங்கங்களை தங்கள் வீடுகளில் வளர்ப்பதை ராஜகௌரவமாக கருதும் பாகிஸ்தானியர்கள் சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளை தங்கள் வீடுகளில் வளர்ப்பதை பெரும் அந்தஸ்தாக பார்க்கிறார்கள். பாகிஸ்தானின் சில வீடுகளில் இத்தகைய விலங்குகளை வளர்ப்பது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டாலும் இவற்றை வளர்க்க விரும்புவோர் 50,000 ரூபாவை ஒருமுறை கட்டணமாக செலுத்தி பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும். ஆனால் விதிமுறைகளை மீறி பதிவு செய்யாமல் பலரும் தங்களது பண்ணைகள் மற்றும் வீடுகளில் சிங்கம், புலி போன்ற மிருகங்களை வளர்த்து வருவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் லாகூரில் வீட்டில் ஒருவர் வளர்த்த சிங்கம் வீட்டை விட்டு தப்பியோடி தெருவில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேரை தாக்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகியது. பாகிஸ்தானில் மக்கள் அதிகம் வசிக்கும் மாகாணமாக அறியப்படும் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள வீடுகள், பண்ணைகளில் மட்டும் 584 சிங்கங்கள் மற்றும் புலிகள் வளர்க்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் முதற்கட்டமாக 38 சிங்கங்கள் மற்றும் புலிகள் இனப்பெருக்க பண்ணைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 8 பேரை கைது செய்த போலீசார் 18 சிங்கங்கள், சிறுத்தைகள் உள்ளிட்ட விலங்குகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.